தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் வீட்டிற்கு காவல் பாதுகாப்பு, அச்சத்தில் உள்ளார்களா தமிழ் தேசியவாதிகள் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். சீமான் வீட்டிற்கு எதற்காக போலீஸ் பாதுகாப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் சீமான் அவர்கள் வீட்டில் இல்லை, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சியுடைய கலந்தாய்வு கூட்டத்திற்காக அவர் சென்றிருக்காரு. அந்த வேலைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நேற்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய ஒரு பேச்சு மிகப்பெரிய அளவில் வைரலாக்கப்பட்டு வெட்டி ஒட்டி வேண்டுமென்றே வன்மவாதிகளால் பெரியாரை ரொம்ப தரக்குறைவாக சீமான் பேசுகிறாரு அப்படின்ட்டு, அதுவும் பொய்யான விஷயங்களை திரித்து சொல்கிறார் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சர்ச்சையை கிளப்பினது இவங்க, ஆனால் சீமான் பேச்சு சர்ச்சையாக இருக்கிறது என அவர்கள் மடைமாற்றி விட்டார்கள். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் எங்கெங்கே இருக்கிறதோ அந்த தெளிவுகளோடு எடுத்து பேசியிருந்தார். ஆனால் அது மட்டும் கிடையாமல் முழுக்க முழுக்க தமிழ் தேசியவாதிகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெரியாரை எதிர்ப்பதற்கான நேரம் கிடைக்காமல் அண்ணன் சீமான் அவர்கள் அதை கடந்து போவதால் நாமும் அதை கடந்து செல்வோம் சொல்லி இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது சமீப காலமாக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நானும் பொறுத்து பார்த்தேன். இனியும் அந்த விஷயத்தை விட்டோம், மொத்த பிம்பமும் இவர் தான் அப்படின்னா அந்த பிம்பத்தை உடைக்காமல் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பார்க்குறேன். போட்டு எல்லா இடத்துலையும் தாக்குன்னு தாக்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேரடியாக திமுக மோதாமல் முழுக்க அவர்கள் பின்னாளில் அவங்க எப்படி ஒட்டிக்கிட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க அத்தனை ஆட்களையும் அனுப்பி விடுறாங்க. அந்த வகையில் நேற்றைய தினம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உடன்பிறப்புகளும் அந்த இயக்கம் இந்த இயக்கம்னு எல்லாரும் சேர்ந்து சீமான் மேலே எவ்வளவு வன்மத்தை கொட்ட முடியுமோ அவ்வளோ தத்தை கொட்டி இன்றைய தினம் நேரடியாக நாங்கள் சீமான் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு. அவர் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெளிவாக தெரியும். ஆனால் நேரடியாக சீமான் வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு இந்த மாதிரி மிரட்டல் விடுவது, அது பண்ணுவது, இதற்கெல்லாம் பயந்து விடுவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா? அது ஒரு துளி கூட வாய்ப்பு கிடையாது. மன்னிப்பு கேட்டு கடந்து போவாரான்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. எதற்கு செய்யாத ஒரு குற்றத்திற்கு தப்பு செஞ்சால் நிச்சயம் மன்னிப்பு கேட்க அதுக்கு மனப்பூர்வமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அப்படி எதுவும் நடக்கலையே. நடந்தால் கேட்டிருக்கலாம். ஆனால் சீமான் அவர்கள் இன்றைய தினம் புதுச்சேரி கலந்தாய்வு கூட்டத்தில் இருக்கிறார். தொடர்ச்சியாக சீமான் வீட்டிற்கு பாதுகாப்பு கொடுப்பது அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஏதாவது செய்திருவோம் அப்படிங்கிறது. இந்த சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தில் ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. கஞ்சா கருப்பு அவர்கள் குடித்து விட்டு பூட்டிய வீட்டின் முன்னாடி அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெரிய ஆள் மாதிரி கத்திட்டு அப்புறம் அசிங்கப்பட்டு போவார். அதே நிகழ்வுத்தான் இவர்களுக்கு நடக்கப் போகிறது என்பதை இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம்.